எஸ். ஒன்ஸ் அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்கும். வாய்ஸ் ஓகேவா? கிளியரா இருக்கா? ஓகேங்க மேம். ஓகே. ஸ்க்ரீன் கிளியரா தெரியுதா? தெரியுதுங்க மேம். ஓகே. தேங்க் யூ. எஸ். பிளசன்ட்டான இந்த ஈவினிங்ல இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்கிற நம்ம டாப் லீடர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், அட்மின் ஸ்டாஃப் எல்லாரையும் அண்ட் நமக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கிற நியூ மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். எஸ், எல்லாருமே டாபிக்கை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆரோக்கியத்துடன் கூடிய ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. எஸ், ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா அந்த டைம் யாராலுமே எப்பவுமே மறக்க முடியாது. அது ஒரு வரலாற்றுல முத்திரை பதிக்க தகுந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு அந்த கொரோனா அப்படிங்கிறது மிகப்பெரிய சாட்சியா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஐஸ்வர்யம் அது கேட்கவே வேண்டாம். எவ்ரிடே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் இல்லாம என்ன பண்ண முடியும்? வித்தவுட் மணி நம்ம வந்து எம்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆரோக்கியத்துடன் கூடிய ஐஸ்வர்யம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், இது வந்து ஒரு டாபிக்கை பார்த்தோன்னே வந்து எல்லாருமே புரிஞ்சிடாது. எஸ், உங்க ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ தெரிஞ்சவங்களோ கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த செஷன்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாரையும் ஒன்ஸ் அகைன் நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். எஸ், நான் பேசுறது கேட்டு அப்படியே இந்த ஸ்க்ரீனையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்றது கண்டிப்பா புரியும். எஸ், கண்டிப்பா இந்த டைம்ல ஒரு மூவிலையோ இல்ல ஒரு இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கறதுலையோ இல்ல ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த மீட்டிங்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறாங்க, என்னதான் சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், எஸ் பிளஸ் ஒரு தேடல் அப்படிங்கிற இந்த 2 விஷயம் தான் உங்களை வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. ஸோ இந்த செஷன் வந்து நம்ம கொஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனா தான் இருக்கும். அது இந்த செஷனோட எண்டிங்ல நீங்களே கூட ஃபீட்பேக் எடுத்து சொல்வீங்க. நியூ மெம்பர்ஸ் எல்லாரும் நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே வந்துட்டு எஸ், கண்டிப்பா இன்னைக்கு நம்ம இந்த செஷனுக்குள்ள போயிடலாம். எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துடன் கூடிய ஐஸ்வர்யம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப பணம் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது எஸ், கண்டிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படுது. வேலை செய்யறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது. ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போதே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப், பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம வந்து எனக்கு வேணுங்கிற இன்கம் கிடைக்குது அப்படின்னு எந்த ஒரு பிஸ்னஸ் மேன் கூட சொல்றது இல்லை. அடுத்தடுத்து அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோடீஸ்வரங்க கூட அடுத்தடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் எப்படி அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கும் தேவைப்படுது. எஸ், அடுத்தது ஒரு சீனியர் சிட்டிசன் எல்லாமே முடிஞ்சிச்சு, இனி நம்ம எல்லா கடமைகளும் முடிஞ்சாச்சு, நான் இனி வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங் மைண்ட், அவங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுது. அதே மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் அவங்க கேட்கவே வேண்டாம். வீட்டில் இருக்காங்கன்னு தான் பேரு. ஆனா அவங்க வந்து ஒரு 5, 10 கூட அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு இந்த காலத்துல எந்த பெண்களுக்குமே பிடிக்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா ஒரு டெய்லரிங்கோ இல்ல ஆரி ஒர்க் அந்த மாதிரியான விஷயங்கள், இல்ல ஒரு சுடிதார் சேல்ஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ், இதெல்லாமே வந்து எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கும்போது அந்த பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுக்காக தான் இத்தனை பேரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு ஹோம் மேக்கர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க, பிசினஸ் பண்றவங்க, ஒரு சீனியர் சிட்டிசன் வரைக்கும் ஓடுறாங்க அப்படின்னா அது இந்த ஒரு காரணத்துக்காக ஓடுறாங்க. எஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு, அப்புறம் வந்து காரு, அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் வந்து மஸ்ட். இந்த காலத்துல எந்த காலத்துலயுமே வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பார்க்கும்போது படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கான அவங்களுக்கு பிடிச்ச ஒரு எஜுகேஷனை நம்ம கொடுக்கணும். ஒரு எப்படி சொல்றது? அவங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனலா நம்ம குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கும் கூட நெறைய பணம் தேவைப்படுது. எஸ், கண்டிப்பா. அ ரிட்டயர்மென்ட் அத நான் சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து செக்யூர்டா இருக்கணும் இருக்கணும் அப்படின்னா, யாரையும் எதிர்பார்க்காம, அவங்க வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே பண்ணிக்கிற அந்த சூழ்நிலை வந்து இருக்கணும் அப்படின்னா, அதுக்கும் நிச்சயமா வந்து பணம் அப்படிங்கிற விஷயம் தான் தேவைப்படுது. எஸ், கண்டிப்பா. நம்ம எல்லாருமே எதுக்காக ஆசைப்படுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்த்தியா பணம் நம்ம வந்து நெறைய இருக்கணும். பொருளாதார சுதந்திரமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஹாப்பியா இருக்கணும். இந்த 3மே இருந்தாலுமே அது பாதுகாப்பா இருந்தா மட்டும் தான் இந்த மற்ற விஷயங்கள நம்ம என்ஜாய் பண்ணிற முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து ஓடிட்டு இருக்கோம். எஸ், ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்டின்னா என்னங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம் இந்த இடத்துல. அ ஒரு சேவிங்ஸ் பண்ணி பேங்க்ல வந்து இவ்ளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபினான்சியல் ஃப்ரீடமா இருக்கேன் அப்படின்னு யாராலையுமே அஷ்யூரா சொல்ல முடியாது. ஏன்னா பணம் வந்து எப்போ என்ன செலவு எந்த இடத்துல வரும், ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறது தேவைப்படும், ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வரும், ஃபேமிலின்னு வரும்போது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த சேவிங்ஸ் மணி நம்மளை காப்பாத்துமா அப்படின்னா கரெக்டாக சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் லைஃப் லாங்குமே அந்த பணமே போதும் அப்படின்னு யாராலையுமே ஷூரா சொல்லிட முடியாது. அதுக்கப்புறம் எந்த கடனுமே இல்லை, எந்த இஎம்ஐயும் நான் கட்டுறதில்ல. நான் நிம்மதியா இருக்கேன். நான் வேலைக்கு போறேன், வரேன், சாப்பிடுறேன், தூங்குறேன் அப்படிங்கிறத ஒரு நிம்மதியான வாழ்க்கை, பொருளாதார சுதந்திரமான வாழ்க்கைன்னு யாராலையுமே சொல்லிட முடியாது. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ் கண்டிப்பா. தங்க விலை வாங்குற லெவல்ல இருக்கான்னு எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளி அது கூட வாங்குற லெவல்ல யாருமே இருக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் எல்லாரும் யோசிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சும். எஸ் நிலத்துல முதலீடு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காலங்காலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்டா ஒரு 100 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுமே எந்த கம்பெனி எப்ப திவால் ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எஸ் அது வந்து நம்மளுக்கு உண்மையான ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்து நிம்மதியான ஃபினான்சியல் ஃப்ரீடத்தை கொடுக்குமா அப்படின்னா அதுவும் நம்மள சொல்லிட முடியாது. எஸ் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதும் ஒரு வருமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்தா அதுதான் உண்மையாலுமே வந்து ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறோம். எஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். புதுசா கேள்விப்படுறவங்களுக்கு வேணா இது புதுசா தெரியலாம். பட் இது எல்லாருமே ஓரளவுக்கு அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். எஸ் இருந்தாலுமே ஏன் வந்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். பணம்ங்கிறது ஒரு டூல். நான் சொன்ன மாதிரி பணத்த வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம். பட் பணம் அப்படிங்கிறது ஒரு இலக்கா மட்டும் நம்ம வச்சுட்டு போக முடியாது. ஏன்னா பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். பட் அதுக்கு ஒரு நியாயமான வழி அப்படிங்கிறது வேணும். ஸோ அத தான் நம்ம வந்து நம்ம ராக்கி ஸ்ரீஹர்பல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் அது என்னங்கிறது போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வருமானத்துக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்டிவ் இன்கம் அதாவது எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி. இந்த உலகத்துல வந்து வருமானம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே இந்த 4 கேட்டகரியில தான் வருவாங்க. வேலை செய்வாங்க, இல்ல சுயதொழில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா அவங்களுக்கு காலங்காலமா வருமானங்கிறது வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா, எம்ப்ளாயி எப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவாரு. 8 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்வாரு. ஓவர் டைம் பார்த்தாருன்னா அதுக்கு தனியா இன்கம் வந்துரும். ஸோ இவங்க இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. இன்னொருத்தர் கண்ட்ரோல் கீழ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க தான் எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க. அடுத்தது செல்ஃப் எம்ப்ளாயி. இவங்கள வந்து யாரோட கண்ட்ரோல்லயும் இவங்க வேலைக்கு இருக்க மாட்டாங்க. பட் இவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காக இவரு அந்த இடத்துக்கு போய் நின்னு தான் ஆகணும். எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லர். டெய்லர் அப்படின்னா, இந்த டைம்க்குள்ள வந்து எனக்கு இந்த சுடிதார் வேணுங்க. இந்த டைம்க்குள்ள இவ்வளோ நாள்ல எனக்கு வந்து இந்த விஷயங்கள் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் கமிட்மெண்ட் குடுத்தாரு அப்படின்னா, அதை அவர் கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். ஸோ இவங்க செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கிற கேட்டகரியில வருவாங்க. அதுக்கப்புறம் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது பார்க்கும்போது, இவங்க அந்த இடத்துல இருந்தாலும் இல்லாட்டியும், இவங்களோட வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிறவரு, சாதாரணமா ஒரு அ தோட்டம் வந்து வச்சு, தென்னை மரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோழிப்பண்ணை இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்ல இங்கிருந்து எல்லாருக்குமே தெரியும். கார்மெண்ட்ஸ் திருப்பூர்ல இருக்கிற கார்மெண்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் தெரியும். 100 பேர், 1000 பேர், 3000 பேர், 5000 பேர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கம்பெனி வச்சிருப்பாங்க. இங்கிருந்து ஃபாரின்க்கு கூட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி வெளியில போகும். ஸோ இவங்களும் இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. இதுக்கு ஒரு படி மேல இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட பணம் இவங்களுக்கு வருமானத்த வந்து குடுத்துட்டு இருக்கும். எப்போ கல்யாண மண்டபம், எப்போ கட்டி வச்ச அந்த கல்யாண மண்டபம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா தியேட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள். நம்ம 100 வருஷம் சினிமா தியேட்டருக்கு வந்து 100 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வந்து காசு குடுத்து சினிமா பார்த்துட்டு இருப்போம். பட் இவங்களுக்கு அது கூட ஞாபகம் இருக்காது. 100 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா, இவங்க அடுத்த இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஃபாரின்ல உட்காந்துட்டு அடுத்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். காலங்காலமா நம்மளுக்கு வருமானம் வர மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க தான் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட, நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது தேவ. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவ. இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அ யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 கோடி, 2 கோடி அந்த மாரி போட்டு உடனே ஆரம்பிச்சிட முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கான இடம் தேவ. அதுக்கான வேலையாட்கள் தேவை. ஏதோ ஒரு ஆட்கள் கூட்டிட்டு வந்து இப்போ அ மூட்டை தூக்குறவங்கள கூட்டிட்டு வந்துட்டு, ஒரு
கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில வேலைக்கு வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்சியேட் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் காம்படிஷன். எஸ், ஒருத்தர் ஒரு கம்பெனில ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் ஒரு 100 கம்பெனியாவது பார்த்துட்டு தான் நம்ம கம்பெனி சூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான காம்படிஷன் அப்படிங்கிறது எல்லா பிசினஸ்லயுமே இருக்கும். அண்ட் தென் வந்து லாபம். இப்போ ஆர்டர் நம்மளுக்கு கிடைச்சாலுமே கூட அந்த லாபம் தான் நமக்கு கிடைக்கும், நம்மளுக்கு நஷ்டமே வராதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எப்ப வேணாலும் ஆக்சிடென்டலா என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எல்லா பிசினஸ்மே நம்மளுக்கு லாபத்தை மட்டுமே கொடுத்துரும் அப்படின்னு எல்லாராலுமே வந்து ஷியூரா சொல்லிட முடியாது. எஸ், நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 3 வழிகள் இருக்குது. அதாவது 3 விதமான பணங்கள் அப்படிங்கிறது 3 வழிகள் அப்படிங்கிறது இப்படி சொல்லியிருக்காங்க. எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நம்ம நேரத்தையும் நம்ம அம்மா அப்பா பணத்தையும் கட்டி நம்மளுக்கு ஸ்கூல்ல வந்து நாலேஜ் கொடுக்குறாங்க. அது நாலேஜ் மூலமா நம்மளுக்கு வந்து வருமானத்தை நம்ம சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறப்போ நம்மளோட நேரத்தையும் அறிவையும் பயன்படுத்தி வேலை செஞ்சு அது மூலமா வருமானத்தை சம்பாதிக்கிறோம். லாஸ்ட் கேட்டகரி தான் நான் சொன்ன அந்த பணம் அண்ட் அறிவு. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி மத்தவங்க நேரத்தை நம்ம வாங்கிக்கிறது மூலமா வர வருமானம் அப்படிங்கிறதா ரியல் பாசிவ் இன்கம், ரியல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க தான். ஸோ நம்ம வந்து எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம எதை சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது, நம்ம சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சூஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் இங்க பிரீஃபா பார்க்க வேண்டியது இருக்கு. எஸ், நம்ம எல்லாருமே ஆசைப்படுற அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம பணத்தையும் நம்ம அறிவையும் யூஸ் பண்ணி மற்றவங்களோட நேரத்தை நம்ம எடுத்துக்கிறது மூலமா வர்ற வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு காலங்காலமா நிம்மதியும் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான டைமை நம்மளே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்களை கொடுக்கும். எஸ், இப்போ இந்த செஷனை இன்னும் கூட கொஞ்சம் நம்ம அந்த டாபிக்ல நீங்க பார்த்த மாதிரி ஆரோக்கியத்துடன் கூடிய ஐஸ்வர்யத்தை நம்ம எப்படி பெறுவது அப்படிங்கிறத நம்மளோட ராக்கி ஸ்ரீகர் பெல்ஸ் ஃபவுண்டர் அண்ட் வந்து மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் டாக்டர் பி வெங்கடேஷ் அவர்கள் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு எடுத்து தருவாரு. எஸ், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ சேவாரத்னா அவார்டு வந்து கவர்மெண்ட் மூலமா கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா NBS அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து அன்பு மருத்துவர் விருது அப்படிங்கிற அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் ரீசெண்டா நம்ம பெருமையா சொல்லிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அந்த அன்பு மருத்துவர் விருது அப்படிங்கிறத நம்ம வந்து ரீசெண்டா வாங்கினோம். ஸோ இது கொஞ்சம் பெருமையாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் ஆரம்பிச்ச ஒரு விஷயத்துக்காக கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம்னு நான் நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியான பீப்புள்ஸ்க்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கு ஆஃபர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இப்போ மீட்டிங்ல இருக்கிற நம்ம டாப் லீடர்ஸ் எல்லாருமே அதுக்கான ஃபீட்பேக்கை கண்டிப்பா இந்த மீட்டிங்கோட எண்டிங்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருமே கூட நம்ம அதை கேட்டுக்கலாம். எஸ், இப்போ இந்த செஷனை வந்து நான் வந்து நம்ம MD சார் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். உங்க எல்லாரோட சார்பாகவும் நான் ஒன்ஸ் அகெயின் சார் வெல்கம் பண்ணிடுறேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு பிரைவசியான இடத்துல, ஏன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் செஷன், ஒரு யூஸ்ஃபுல்லான செஷன் அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து பிரைவசியான ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்டா வச்சு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த செஷனை நான் MD சார் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறேன். சார், வெல்கம் டு ஜாயின் சார். MD சார், இந்த செஷனை நீங்க எடுத்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். வெல்கம் டு ஜாயின் சார். எஸ், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாய்ஸ் ஓகேவாமா? கிளியரா இருக்குங்க சார். தேங்க்யூ. இன்று புதிதாக கலந்து கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். கண்டிப்பா இன்னைக்கு கடந்து போற அந்த நிமிடங்களை விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு யாரும் செல்வந்தர்கள் இல்லை அதனால நம்ம எல்லாருடைய நேரம் காலம் கருதி, ஏன்னா கிட்டத்தட்ட மீட்டிங்ல 1/2 hour நீங்க வந்து ரொம்ப பொறுமையா இது என்ன நிகழ்ச்சி, ஆரோக்கியத்துடன் கூடிய ஐஸ்வர்யம் அப்படிங்கிற தலைப்பு பார்த்துதான் உள்ள வந்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் உங்களை அழைச்சிட்டு வந்த நபர்கள் உங்களுக்கு இது பத்தின முழுமையான தகவலை ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நம்புறேன். ஸோ இது வரைக்கும் சிறப்பா நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அட்மின் கோமதி மேடம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே புரிஞ்சிருப்போம். அவங்க சொன்ன டாபிக்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நம்ம ஒரு பேசிவ் இன்கம், ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சுதந்திரத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போய் நம்ம அதை அடைய முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழில் அப்படிங்கிறத ஒண்ணு தொடங்கி மற்றவர்களுடைய வேலை நேரத்தையும் நாம எடுத்துக்கிட்டாலே மொழிய நம்மளால வந்து ஒரு பொருளாதார ரீதியான சுதந்திரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு
தெளிவாவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் கூட நம்ம எல்லாருமே ஏன் தயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், முதலீடு இல்லாம, முன்னனுபவம் இல்லாம, வேலைக்கான ஆட்கள், ஒரு நல்ல இடம், இவ்வளவு ரிஸ்க் எல்லாத்தையும் எடுத்தாலும் கூட லாபம் மட்டுமே வரும், நஷ்டம் வராது அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாத இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ எண்ணற்ற தொழில்கள் இதெல்லாமே நம்ம பார்த்தனாலதான் தொழில் பண்ற ஆசையை மூட்டை கட்டிட்டு எல்லாருமே கூட நம்ம வந்து விதி வந்தா வெந்த தின்ட்டு விதி வந்தா போய் சேரலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பல பேர் அப்படித்தான் நம்மளுடைய ஆசைகளை கனவுகளை முடக்கிக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த மீட்டிங்ல கலந்துட்டு இருக்கிற உங்கள எல்லாருக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பியூட்டியான ஒரு தகவல் என்னன்னா, எவ்வித முதலீடும் இல்லாம, பெரிய முதலீடு அப்படிங்கிறது எதுவும் இல்லாம, எந்த முன்னனுவும் தேவைப்படாம, போட்டியே இல்லாம, முன்ன பின்ன தெரியாத நபர்கள் கூட உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி, லாபம் மட்டுமே வரக்கூடிய, நஷ்டமே இல்லாத, உங்களுடைய ஸ்பேர் டைம்ல, உங்களுடைய ஸ்பெசிபிக்கான ஃப்ரீ டைம்ல நீங்க எடுத்து பண்ணா, அடுத்த 5 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு வருமானத்தை நேர்மையான முறையில இந்த இயற்கைக்கும், இறைவனுக்கும், சமூகத்துக்கும், சட்டத்துக்கும் உட்பட்டு நேர்மையான முறையில வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல அழைச்சிட்டு வந்த நபர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சிறப்பா தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைம் எடுத்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தொழில் வாய்ப்பு என்ன சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏற்கனவே தலைப்பு ஒரு தடவை ஞாபகப்படுத்திங்க, ஆரோக்கியத்துடன் கூடிய ஐஸ்வர்யம். அப்படிப்பட்ட அந்த துறை எந்த மாதிரியான துறை அப்படின்னா, அது வந்து இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய ஆரோக்கியத்துறை. 1 செகண்ட். ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிற எடுக்கிறப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லாக்டவுன், கொரோனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் வந்து பார்த்தா அதை பத்தின பெரிய அவேர்னஸ் இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாருக்குமே அதை பத்தி எளிமையான முறையில புரிஞ்சிருச்சு. ஏன்னா சுதந்திர இந்தியாவுல 100 நாள் ட்ரெயின் ஓடாம இருந்து ஒரு வரலாற நம்ம எல்லாருமே இப்ப சமகாலத்துல வாழ்ற நம்ம எல்லாருமே அதை அனுபவிச்சிருக்கோம். ஸோ நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட இந்த ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய பழமையும் புதுமையும் ஏறத்தாழ 5000 ஆண்டுகாலம் பாரம்பரியம் கொண்ட நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிறது இறைவனால் மனிதனுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லிட்டு இதிகாச காலத்துல இருந்து நிறைய விதமான தகவல் சொல்லுது. இது வந்து வெறுமனே உடல் மட்டும் இல்ல, மனம் சார்ந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான துறை. இன்னைக்கு ரசாயனங்கள் இல்லாத முழுமையான இயற்கை மூலிகைகளை மட்டும் தாவர அடிப்படையான ஒரு சில உணவையே மருந்தா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான துறை. இன்னைக்கு நோய் வந்தவங்களுக்கு மட்டும் மருந்து கொடுக்கறது அப்படிங்கறத தாண்டி நோய் வராம இருக்க, இப்ப கூட நம்ம லேட்டஸ்டா இப்ப இருக்கிற டெக்னாலஜில நிறைய ஆறு காலத்துல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தடுப்பூசி அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் வந்து தொடர்ந்து போலியோ ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான தடுப்பூசிகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இது எல்லாமே ஏற்கனவே நம்முடைய பாரம்பரியத்துல இருக்குது இப்பயும். சோ நம்ம எல்லாமே அந்த தடுப்பூசி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய மாபியாக்குள்ள மாட்டாம இந்த ஆயுர்வேத துறையை பொறுத்த வரைக்கும் இது நோய் வந்தவர்களுக்கான ஒரு மருத்துவ முறை அல்ல, இது நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தடுப்பு முறையும் கூட இந்த துறையில இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதனுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். எஸ், அப்படிப்பட்ட ஆயுர்வேதம், நேரடி வர்த்தகம், இப்படிப்பட்ட இந்த ஆயுர்வேத துறைய நம்ம வந்து இந்த நேரடி வர்த்தகம் அப்படிங்கிற நவீன மருத்துவ முறையில இன்னைக்கு இதன் மூலியமா என்ன நல்ல நன்மை நடக்கு அப்படின்னா, எந்த விதமான இடைத்தரகளோ விளம்பரமோ இல்லாம பொதுவாகவே ஆயுர்வேதம் அப்படின்னாலே அது பணக்காரர்களுக்கானதுன்ற ஒரு பிம்பம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. அது அப்படி இல்லை அப்படிங்கிறத உடைச்சி இது ஏழை எளிய நடுத்தர பாமர மக்கள் கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உற்பத்தியாளர்கள்ட்ட இருந்து நேரடியா பயனாளிகள் கையில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு ராஜதந்திரம், இந்த நேரடி வர்த்தகம் அப்படிங்கிற அந்த விதத்துல கொண்டு வரப்போ நமக்கு என்னென்ன நன்மை எல்லாம் நடக்குது அப்படின்னு பாக்குறப்போ 1 செகண்ட், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? யாரோ ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. 1 செகண்ட். டிஸ்டர்பா இருக்கா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். வாய்ஸ் ஓகேவா சார்? வாய்ஸ் ஓகேவா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. வாய்ஸ் ஓகேங்க, ஸ்கிரீன் எதுவும் வரல. ஓகே 1 செகண்ட் ப்ளீஸ். சிறு தடங்களுக்கு மன்னிக்கவும். இப்ப ஸ்கிரீன் வருதான்னு மட்டும் யாராவது ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ.
சிறு தடங்களுக்கு மன்னிக்கணும், அப்பப்போ நெட்வொர்க் இஷ்யூ வருது. ஸோ இந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிற இந்த விஷயம் இன்னைக்கு எந்த விதமான இடைத்தரகளும் விளம்பரமும் இல்லாம நேரடியா பயனாளிகளுடைய கையில ப்ரொடக்ஷன்ல இருந்து நேரடியா அந்த பெனிஃபிஷரி கையில சேர்க்கக்கூடிய இந்த விஷயத்தினால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னன்னா, எவ்வித கலப்படமும் இல்லாம எந்த விதமான ஒரு பிரஸ்டேஷன், அதாவது ஒரு விலையேற்றமும் இல்லாம தயாரிப்பு விலையிலிருந்து ரொம்ப கம்மியான விலையில மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். ஸோ மொத்தத்துல ஆயுர்வேதமும் நேரடி வர்த்தகம் இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2 விஷயம். முக்கியமா ஆரோக்கிய ரீதியான வாழ்க்கை முறையும் பொருளாதார ரீதியாக அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அருளும் பொருளும், அருள்னா நம்மளோட உடல் நலம் தான், அதுக்கப்புறம் பொருள் அப்படின்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பணம் தான் எல்லாமே. ஸோ இது 2ஐயும் ஒருங்கே பெற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நேரடி வர்த்தகத்தினுடைய துறை தான். நமக்கு இதை பத்தி நிறைய தகவல்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருப்போம். இருந்தாலும் இதை பத்தி என்னதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். முதலீடு இல்ல, முன்னுரிமை இல்ல, போட்டி இல்ல, பொறாமை இல்ல, நம்ம பிசினஸ் கொண்டு போயிடலாம், எல்லாமே ஓகே தான். ஆனா இது எந்த மாதிரி துறை? இப்ப போய் நம்ம ஒரு காயின் பூத் பிசினஸ் ஆரம்பிச்சாலோ, இப்ப போய் நம்ம ஒரு கொடாக்கு பிலிம் ரோல் பிசினஸ் ஆரம்பிச்சாலோ ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு, எல்லாமே பாத்தீங்கன்னா நவீனத்துவமா மாறிடுச்சு. அப்போ வெல்னஸ் இண்டஸ்ட்ரினா என்ன? உண்மையாலுமே இதுக்கு எதிர்காலம் இருக்கா? போட்டி இல்ல, எல்லாமே ஓகே தான். அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? வாட் இஸ் த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி? ஒய் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி? உண்மையாலுமே இதுக்கான எதிர்காலம் இருக்கா? இந்த கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ள இருக்கு. இது பத்தின விளக்கத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல நம்ம இந்த மீட்டிங் பேச வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ நான் இதுல ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்ட விரும்புறேன். ஒரு வழக்கமா நம்ம பிக் பாஸ்ல பாக்குற மாதிரி ஒரு சில குறும்படங்களை நம்ம இங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நேரம் காலம் கருதி நான் எல்லாருடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒய் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, உண்மையில இதுக்கு எதிர்காலம் இருக்கா, இந்த கேள்விக்கான பதில ஒரு சில குறும்படங்கள் மூலியமா இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதை பாக்குறப்ப நமக்கு நிச்சயமா நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஓகே, 1 செகண்ட் இப்ப வாட்ச் பண்ணுங்க. இந்த வாய்ஸ் கேக்குதான்னு மட்டும் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. மருந்து மாத்திரை என்னன்னே தெரியலையே, உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எப்படி சரி பண்ணுவீங்க? எங்களுக்கு இந்த மாத்திரை மருந்துலாம் தேவையில்லை, எங்களோட உணவே மருந்து தான். அப்படி எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நாங்க இயற்கையாவே அதை சரி பண்ணிடுவோம். அப்படியா? அப்ப நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல பார்க்கலாம். நீங்க கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நான் சாப்பிட்ற மாத்திரை டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தத்துக்கு சாப்பிட்ற மாத்திரை. இதுக்கு உங்களதுல என்ன மருந்து இருக்கு சொல்ல பார்க்கலாம். நீங்க சொன்ன இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், பதட்டம் ஆகுறது, சரியா தூங்காம இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நேச்சுரலா ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து பேர் அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தா உடம்புக்கு பலம் தரும், சக்தி அதிகரிக்கும், ஆண்களுக்கு உண்டான டெஸ்டோஸ்டெரோனை பூஸ்ட் பண்ணும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கட்டுப்படுத்தும். அப்ப கைவலி, கால் வலி, முட்டி வலி, உடம்பு வலி, இதுக்கு குங்கிலியம், அதாவது இங்கிலீஷ்ல போசிலியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முட்டி வலி, கால் வலி, பாத வலி, ஆர்த்திட்டிஸ், இந்த மாதிரி வலி எல்லாத்தையுமே இது குறைக்கும். இதோட ஜாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன் இது கம்மி பண்ணும். இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிற பிரச்சனை டீடாக்ஸுக்குலாம் இதுக்கும் மருந்து இருக்கு. திரிபலா சூரணம் செரிமானத்தை சரிப்படுத்தும், வயிறு, குடல் இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தும், உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே வெளியில எடுக்கும். இதெல்லாம் சொன்ன ஆன்டிபயோட்டிக் அருமையான நம்ம மஞ்சள் இருக்கு. மஞ்சளை விட அதிக சக்தியான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எங்கேயும் இருக்க முடியாது. மூட்டு வலி, உடல் வலி இது எல்லாத்தையுமே அது கம்மி பண்ணும். காயம் ஆடுறதுக்கு அவ்வளவு உதவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அவ்வளவு அதிகப்படுத்தும். இப்ப மாட்டுவேன் கோல்டு, தொண்டை வலி, இருமல், சளி, ஜுரம் இதுக்கு மருந்து இருக்கு. அது பேரு அதிமதுரம். அசிடிட்டி, அல்சர், இந்த மாதிரி குடல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இது சரிப்படுத்தும். அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இருமல், சளி, கோல்டு, ஜுரம் இது எல்லாத்தையுமே இது சரிப்படுத்தும். இதையும் அஸ்வகந்தாவும் சாப்பிடறதுக்கு ஒரு அளவு இருக்கு, அது ரொம்ப கவனமா இருக்கணும். பிரெயினுக்கு, நர்வ்ஸுக்குலாம் அதுக்கு தான் நம்ம வல்லாரக்கீரை இருக்கு. மூளை வளர்ச்சி, நினைவாற்றலை ரொம்ப அதிகப்படுத்தும். மன அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றதுக்கு இந்த கீரை ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், தோல் காயம் இது எல்லாத்தையும் சீக்கிரமா ஆத்துறதுக்கு இந்த கீரை ஹெல்ப் பண்ணும். அப்ப பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு, உடம்புல இருக்க பூச்சியெல்லாம் சாவடிக்கிறதுக்கு இதுக்கும் நம்ம கிட்ட இருக்கு பாவக்காய். நீங்க சொன்ன இந்த பிளட் சுகர் இது கண்ட்ரோல் பண்ணும், கல்லீரலை சுத்தம் பண்ணும், செரிமானத்தை மேம்படுத்தும், உடம்ப டீடாக்ஸ் பண்ணும், உடல்ல இருக்க நச்சுத்தன்மை, பூச்சி இது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துடும். இல்லாம உங்களுக்கு இருமல் வந்துச்சுன்னா இருமல் மருந்து நீங்க ஒண்ணு குடிக்கிறீங்களா, அதுக்கு பதில் தேன் ஒரு ஸ்பூன் எடுத்து அதுல லெமன் பிழிஞ்சு குடிச்சு பாத்தீங்கன்னா அதை விட சிறப்பான இருமல் மருந்து எங்க இருக்க போகுது. அதே மாதிரி தொண்டை வலி, காய்ச்சல் இருக்கு அப்படின்னா பால்ல மஞ்சள் போட்டு சாப்பிட்டா அது சீக்கிரமா உடம்ப குணப்படுத்தும். இது இல்லாம உங்களுக்கு போனஸா இன்னொரு 3 ஐட்டத்தை சொல்றேன். மிளகு, இஞ்சி, ஏலக்காய். சளி, இருமல், குளிர் இது எல்லாத்தையுமே இந்த மிளகு சரி பண்ணும். கோல்டு, ஜுரம், டைஜஷன், டீடாக்ஸுக்கும் இஞ்சி ஒரு மிகப்பெரிய மருந்து. உங்களோட மவுத் ரெஃப்ரெஷ்னரை விட எங்க ஏலக்காய் எவ்வளவோ பெருசு. அசிடிட்டி, கேஸ், ஹார்ட், லங்ஸோட ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும். இதுல இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரணும்னா கமெண்ட் பாக்ஸை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. அதுல இன்னும் பலருக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருப்பாங்க, உதவியா இருக்கும். எஸ், கண்டிப்பா. ஒய் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி,
உண்மையானவே இதுக்கு எதிர்காலம் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்படித்தான் நம்மளுடைய காலம் இருந்தது. இப்படி இருந்த நம்ம காலத்தை இப்ப நம்ம எல்லாருடைய கேள்வியும், இந்த துறையில நான் ஜெயிப்பனா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லையா? ஒரு கட்டத்துல நம்ம இந்தியாவுல நம்ம இப்படித்தான் இருந்தோம். நம்ம ஏன் எந்த ஒரு விதமான மெடிசனையும் நம்ம பயன்படுத்தல. இந்தியன் ஃபுட்ஸ் ஆர் மெடிசன் சொல்லிட்டு அவங்க ஏன் சொன்னாங்க, அதுக்கான விளக்கம் என்னன்றது இந்த வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏன் நம்ம இந்த துறை ஜெயிக்கும் அப்படிங்கிற அதுக்கான இன்னொரு வீடியோவையும் பார்த்தலாமா? 1 செகண்ட் அப்படியே லைன்ல இருங்க. உங்ககிட்ட கேட்டிருந்தேன், ரெடி ஆயிடுச்சா? நம்மள மாதிரி ஸ்டைலான ஃபுட் எல்லாம் சாப்பிடுறது இல்ல சார். இதான் லிஸ்ட், நீங்களே பாருங்க. என்னையா அது 200 வகை தானிய வகைகளை சாப்பிடுறாங்களா? அதனாலதான் அவங்களோட சண்டை போட முடியல. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் ஃபுட் இல்லையா, மருந்து. சோளம், கம்பு, தெனை, சாம, வரகு எங்க இருந்தே கிடைச்சது இவங்களுக்கு? இது எல்லாமே 200 வகையான டைமண்ட் மாதிரியா? லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க கேழ்வரகு பேரே வாரியர் ஃபுட்யா, போன் ஃபுட். இத ஒருத்தன் சாப்பிட்டானா தோல் மேல 100 கிலோ தூக்கி போட்டு பொறுமையா நடந்து போவோம். இன்னும் 100 வருஷத்துக்கு இவனுங்க இதையே தின்னானுங்கன்னா இவங்களுக்கு உடம்புல ஒரு ப்ராப்ளம் வராது. இவங்களுக்கு தேவையான அயன், கால்சியம், ஃபைபர், மெக்னீசியம் எல்லாமே இந்த ஃபுட்ல கிடைக்குது. முதல்ல இத பயிரிடுறத நம்ம தடுக்கிறோம். ஊர்ல இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி மில்லட் எல்லாம் ஏழைங்க சாப்பிடுற ஃபுட், பணக்காரங்க எல்லாம் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடணும், கோதுமை தான் சாப்பிடணும், மைதா தான் சாப்பிடணும் அப்படின்றத அவங்க மைண்டுக்குள்ள ஏத்துங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு அவனுங்க மில்லட்டே சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற மருந்து எப்படி அவங்க ஊர்ல விற்க முடியும்? இதுல இன்னொரு அதிசயம் பாரியா, அரிசி விளைய வைக்கிறதுக்கு 3000 இருந்து 5000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. கோதுமையை விளைய வைக்கிறதுக்கு 1500 இருந்து 2000 லிட்டர் தேவைப்படுது. ஆனா மில்லட் உருவாகிறதுக்கு 200 இருந்து 300 லிட்டர் போதும். இதை இமீடியட்டா நிறுத்தலன்னா இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்தியன்ஸ் உடம்புல எந்த வகையான ப்ராப்ளமும் வராது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இவங்களோட ஜெனட்டிக்கே இந்த மில்லட்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவங்கனால இவங்க உடம்புல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். இன்னும் 2-3 தலைமுறைக்கு இந்த மில்லட்டையே சாப்பிட விடாத மாதிரி ஒயிட் ரைஸ், மைதா இதையே போட்டு 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 இவங்களை பண்ணாதான் இவங்களோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே மாற்ற முடியும். எதுவும் சாப்பிடாம 10-15 குழந்தை பெற்றுக்கிறானுங்க. இன்னும் 100 வருஷம் கழிச்சு 10ல் 8 குழந்தைங்களுக்கு வைட்டமின், புரோட்டீன் டெஃபிஷியன்சி வரணும். எல்லா பொம்பளைங்களுக்கும் உடம்புல ப்ராப்ளம் வரணும். நேச்சுரலா குழந்தை பிறக்கிறது பெரிய அதிசயமாகணும். அந்த ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வரும். நான் சொன்னது எல்லாமே இன்னில இருந்தே நடக்கணும். இந்த பேப்பரை அழிச்சிடு, இந்த பேப்பரை நான் அழிச்சிடுறேன். ஆனா இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? இந்த இந்தியன்ஸ் என்ன சாப்பிடுறாங்க அப்படி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ இந்த வீடியோலயும் நீங்க சில விஷயங்களை புரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு வீடியோவும் கூட நம்ம பார்த்தரலாம். அதையும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுடைய நேரத்தை சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஷார்ட்டா சில விஷயங்களை இங்க ஆட் பண்ணியிருக்கேன். 1 செகண்ட் ப்ளீஸ் வெயிட். இந்த கீரை ஹெல்ப் பண்ணும். அப்ப பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு உடம்புல இந்த பிளட் சுகர் ஆயில் பிசினஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஆல்ரெடி 10,000 வருஷமும் நிறைய ட்ரெடிஷனல் ஆயில் யூஸ் பண்றாங்க சார். என்னையா சொல்ற, லிஸ்ட் கொண்டு வந்தியா? இந்த லிஸ்டே ரொம்ப சின்னது சார். 5 வகையான எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. நீங்களே பாருங்க. என்னையா சொல்ற, 10,000 வருஷமா இந்த 5 எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்களா? கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய். இது சாப்பிடுறதுனாலதான் அவனுங்க உடம்புல எந்த ப்ராப்ளமும் வந்து தொலைல. முதல்ல இருக்க நல்லெண்ணெய், அது பேரே பாரியா நல்ல எண்ணெய்னு வச்சிருக்கானுங்க. இந்த எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி அவங்க கால் முட்டியில் ஏச்சாங்க அப்படின்னா ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின் இது எல்லாத்தையுமே எடுத்துரும். இந்த எண்ணெயை சாப்பிடுறதுனால தான் 80 வயசு 90 வயசுலயும் பாக்குறதுக்கு இளமையா இருக்காங்க. செகண்ட் இருக்கிற கடுகு எண்ணெய், இது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், டைஜஷன் ஹெல்ப் பண்ணும், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் எல்லாமே இந்த எண்ணெயில இருக்கு. கிரவுண்ட்நட் ஆயில்ல மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு, வைட்டமின் ஈயும் சேர்ந்திருக்கு. இந்த எண்ணெயை சாப்பாடோட சாப்பிட்டு வந்தா உடம்புக்கு அவ்வளவு எனர்ஜி கொடுக்கும், நரம்புக்கும் மூளைக்கும் அவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதை யூஸ் பண்ணி எவ்வளவு ஹீட்ல வேணாலும் வறுக்கலாம், அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் சஸ்டெயின் பண்ணும். இதுல இருக்க தேங்காய் எண்ணெயை தலையில தடவினா முடி வளரும், ஃபேஸ்ல தடவினா ஸ்கின் ஷைன் ஆகும், மெட்டபாலிசம் அண்ட் ஃபேட் பர்னிங்க்கு இது ஹெல்ப். அவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அதுல. கடைசியா இருக்க நெய், வைட்டமின் ஏ, K2, D, E இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கியா நெய்யில. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இவனுங்க வேற எண்ணெயை நோக்கி போகவே இல்லை. அப்ப இந்தியன்ஸ்க்கு ஆலிவ் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் இந்த மாதிரி ரிஃபைன்ட் ஆயில்ஸ் எல்லாம் தேவை இல்லையா சார்? கிட்ட ஆல்ரெடி தங்க மாதிரி 5 ஆயில் வச்சிருக்காங்க. இவனுங்களுக்கு எதுக்கு ஆலிவ் ஆயில்? ஆலிவ் அவங்க ஊர்ல நிறைய விளையறதுனால அதை அவனுங்க ஆயில் ஆக்கி பிராண்ட் பண்ணி எங்களுது தான் ஹெல்த்தின்னு விற்க ஆரம்பிச்சானுங்க. இவ்வளவு நாள் அவனுங்க என்ன சாப்பிட்டானுங்களோ அது எனக்கு கவலை இல்லை. இனிமேல் நம்ம ஊர்ல இருந்து ரிஃபைன் பண்ணி கொண்டு வர அந்த எண்ணெய்களை தான் அவனுங்க யூஸ் பண்ணணும். இனிமேல் சன்ஃபிளவர் ஆயில், காட்டன் சீட் ஆயில், சோயா
சோயாபீன் ஆயில், ரைஸ் பான் ஆயில், கெனோலா ஆயில், பாம் ஆயில், கடைசியா வனஸ்பதி, டால்டா, இந்த விஷயங்களை மட்டும்தான் இந்த ஊர்ல பரப்பணும். நல்லா கேட்டுக்கோ, இனிமேல டிவி, ரேடியோ, சந்தை எல்லா இடத்துலயுமே போஸ்டர் ஓட்டுங்க. நெய் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அதிகமாகும், சீக்கிரமா இறந்துருவீங்க. கோகனட் ஆயில் சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அடிக்ஷன் ஆயிடும். எல்லாத்தையும் வறுத்து தின்னுவானுங்க. 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வரும், 35 வயசுல ஃபேட்டி லிவர் வந்து செத்து போவான். இன்னும் 100 வருஷம் கழிச்சு ஃபாஸ்ட் ஃபுட் வந்துடும். பீஸா, பர்கர், ஃப்ரைஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவானுங்க. சுட சுட வேகமா சாப்பிட்டு வேகமா செத்து போயிடுவானுங்க. என்ன ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பொருளியா, இந்த குக்கிங் ஆயில் தான் அவனோட ஹெல்த்தியே டிசைட் பண்ணும். அவன் உடம்பு நல்லா இருக்குமா கெட்டு போகணுமான்னு முடிவு பண்றது இந்த எண்ணெய் தான். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோயா, இந்த லிஸ்ட்டை நான் அழிச்சிடுறேன். ஆனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பார்த்து எல்லாரும் அந்த எண்ணெய்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம எல்லாம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டோம். எஸ், வாய்ஸ் ஓகேவா? யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுக்க கேட்டுதா? யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேபி கேட்கலையா ஃப்ரெண்ட்ஸ்? நான் பேசுனது இந்த வீடியோ வாய்ஸ் ஓகேவா? ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் கன்ஃபார்ம். கேக்குது. தேங்க்யூ. கண்டிப்பா. ஒய் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இடையில உண்டான பதில் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உணவு கலப்படம், ஊட்டச்சத்து குறைபாடு, மரபணு மாற்றம், அது போக இன்னைக்கு ஃபாரின் கல்ச்சர்ல நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய லேசு, குர்குரே உள்ளிட்ட பன்னாட்டு சிப்ஸ்னால தொடர்ந்து நம்ம அடுத்த தலைமுறைகள் பாதிக்கப்படுற விஷயம். ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் சன்ஃபிளவர் ஆயில் இது ரெண்டுமே நம்மளுடைய உலகத்துக்கான விஷயம் இல்லை. இன்னைக்கு உலகம் முழுக்க விளையக்கூடிய சூரியகாந்திய நம்ம மொத்தமா நசுக்கி எடுத்து அதுல எண்ணெயை புழிஞ்சு கொடுத்தா மெட்ராஸ்ல வாழக்கூடிய 1 கோடி மக்களுக்கு அதிகபட்சம் 1 மாசத்துக்கு கூட சப்ளை பண்ண முடியாது. அவ்வளவுதான் மொத்த உலகத்துக்கே விளையுது. ஆனா எங்க கேட்டாலும் எப்ப கேட்டாலும் சன்ஃபிளவர் ஆயில் அப்படிங்கிறது எப்பவுமே சப்ளை ஆகுதுன்னா அது சன்ஃபிளவர் ஆயில் தானா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க. உங்க பேஸ்ட்ல சூடு இருக்கா, சொரணம் இருக்கா, உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, இப்படி எல்லாம் கேட்டு விளம்பரப்படுத்திட்டு இருந்த ஒரு காலத்தை தாண்டி இன்னைக்கு நம்ம அந்த கையில விளக்குறதையோ இல்ல வேப்பங்குச்சில் விளக்குறதையோ கேவலமா பேசினா அவங்களே தான் இன்னைக்கு இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால வரக்கூடிய இந்தியாவில வருடத்திற்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் குழந்தைகள் புற்றுநோயால வரக்கூடிய இந்த அமெரிக்கா நாட்டினுடைய இந்த ஆசிட் கலந்த சிப்ஸ்களை பயன்படுத்தி இன்னைக்கு பல லட்சம் குழந்தைகள் சிறுநீரகம், கல்லீரல், இதயம் செயல்பாடுகள் எல்லாமே போயிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பன்னாட்டு கார்பரேட் பொருட்கள் நம்ம ஊர்ல கடைகள்ல வர்ற வரைக்கும் குழந்தைங்களுக்கு யாருக்கும் புற்றுநோய் அப்படிங்கிறது இல்லை. உங்கள யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அடையார் மருத்துவமனை சென்னையில இருக்கு, போய் பாருங்க. ஒரே ஒரு நாள் உங்க குழந்தைங்களுக்கோ உங்களுடைய சுற்றத்தார்களுக்கோ ஏதாவது ஒரு உலகத்தோடைய உண்மையை உணர வைக்கிறதுக்கு நீங்க ஒரு இடத்துக்கு கூட்டி போனா போய் பாருங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்தியாவில 19 வயசுக்கு உட்பட்ட 5ல ஒருத்தருக்கு டைப் 1 சக்கரை வியாதி இன்னைக்கு வந்துருச்சு. இது கோவை மாவட்டத்துல பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரி சார்பா எடுக்கப்பட்ட ஒரு தரச்சான்று, ஒரு விதமான ஆய்வுல 10 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள்ட்ட கிட்டத்தட்ட 100ல ஒரு 7 பேருக்காவது இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்காக எடுத்துக்கூடிய அந்த மாத்திரையால வரக்கூடிய இந்த விஷயம். அதை தாண்டி கலப்பின மாட்டு, அது இன்னைக்கு நம்ம அந்த மாட்டுப்பாலை நேரடியா ரத்தத்தை நம்ம குடிச்சிட்டு தவிர்த்து நம்மளோட தூக்கமின்மை பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி சரிவிகித உணவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு காலத்துல உணவுக்குன்னு ஒரு விஷயம் இருந்தது. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா இந்த டாபிக்கை எளிமையா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் அனைவரும் உங்களுடைய தாத்தா உள்ளிட்ட நபர்கள் நினைச்சுக்கோங்க, உங்களுடைய முன்னோர்கள் நினைச்சுக்கோங்க. அவர்கள் நம்ம தாத்தாவுக்கு அவங்களுடைய அப்பா கொடுத்த உணவுல இருந்த சத்துக்கள் ஏதாவது ஒன்னாவது இப்போ நாம நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த உணவுல இருக்கிறதா அப்படிங்கிறது கேட்டுக்குங்க. ஒய் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெளிவா இங்க தெரியும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற ஆரோக்கியம் தருபவை அண்ட் உடலை கெடுக்கும் உணவு விளக்கம், இதுல ஆரோக்கியம் தருபவையில இன்னைக்கு காலையில இருந்து நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு போன வருஷம் போன மாசம்லாம் வேண்டாம், இன்னைக்கு காலையில மட்டும் இப்போ வரைக்கும் இந்த மீட்டிங் கேட்டுட்டு இப்போ மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க படுக்க போற வரைக்கும் நீங்க ஆரோக்கியம் தருபவையின் லிஸ்ட்ல எத்தனை விஷயத்த சாப்பிட்டீங்க, உடலை கெடுக்கக்கூடிய உணவு பழக்கத்துல எவ்வளவு சாப்பிட்டீங்க, ஒய் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு இங்கேயே பதில் வந்துடும். காற்று, தண்ணீர், மண்வளம், கதிரியக்கம், இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயமும் இப்படித்தான் இருக்கு. என்ன சார் ரொம்ப பயப்படுத்துறீங்க, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, அன்றாடம் நாம் உண்ணும் உணவில் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஊட்டச்சத்து உணவும் நமக்கு கிடைப்பதில்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அன்றாடம் நம்ம உண்ணும் உணவில் நம்ம உடம்புல ஊட்டச்சத்து உணவு கிடைக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா ஏகப்பட்ட நச்சுக்கள் நம்ம உடம்புல கழிவுகளா சேர்ந்துட்டு இருக்கு, அதான் பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் என்னதான் சார் சொல்யூஷன் அப்படின்னா, நிச்சயமா அந்த சொல்யூஷன் தான் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. அன்றாடம் நம் உண்ணும் உணவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுக்களையும்
அன்றாடம் நம் உண்ணும் உணவில் நமக்கு கிடைக்காத ஊட்டச்சத்துக்களையும் ஒரு சேர நீக்கியும் பெருக்கியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான துறை தான் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த துறை. இதை பத்தி நான் என்ன வேணா சொல்லலாம், ஆனா சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய மக்கள் மிஸ்டர் பால் ஜோனர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த உலகத்தினுடைய ஒரு பொருளாதார நிபுணர், இவர் சொல்றாரு, அடுத்த 5 ஆண்டுகளில் 10 மில்லியன் நியூ மில்லியனர்ஸ் இந்த துறை வழியாக, அதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில, இது இந்த இண்டஸ்ட்ரிக்கு பேரு தி நெக்ஸ்ட் $1 பில்லியன் இண்டஸ்ட்ரின்னு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு தேவைப்படுது. டவுட்டா இருந்தா கொரோனாவை ஞாபகப்படுத்தி பார்த்துங்க. இதுலயும் இன்னைக்கு சைனாவில பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு உலக அளவுல மக்கள் தொகையில நாம தான் முன்னாடி நிக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ வெல்னஸ் இண்டஸ்ட்ரி பத்தி நமக்கு என்ன கருத்துக்கள் இருந்தாலும் உலக அளவுல இது ஒவ்வொரு வருஷமும் ஒரு 8.5% வளர்ந்துட்டே இருக்குது. ஒரு பிக்கஸ்ட் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய growthன்றது நடந்துட்டே இருக்கு. ஒட்டுமொத்த உலகத்திலேயே எந்த ஒரு கம்பெனி யார் ஒருத்தர் ஆரம்பிச்சாலும் அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம இந்தியா தான். இங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் விற்கிறாங்க. ஸோ 40% மக்களுக்கு ஆல்ரெடி இந்த வெல்னஸ் பத்தி, அந்த நேச்சுரல் பத்தி, அந்த இயற்கை பத்தி அவேர்னஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஒரு காலத்துல கோயம்புத்தூர்ல சென்னை டிராவல் பண்ற நம்ம எல்லாரும் தலப்பாக்கட்டு பிரியாணி அது இதுன்னு நிறைய சரவண பவன், அந்த பவன், இந்த பவன் எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்ட காலமெல்லாம் மாறி இன்னைக்கு சென்னையில இருந்து ஒரு கார் கோயம்புத்தூர் வந்தாலோ, கோயம்புத்தூர் சென்னைக்கு ஒரு கார் போனாலோ, அந்த குடும்பம் எங்கேயாவது வழியில மண் சட்டி சமையல், இயற்கை அங்காடி, இயற்கை உணவகம்னு பார்த்தா டக்குன்னு சடனா பிரேக் போட்டு அந்த அங்காடிக்குள்ள உட்காந்து அவங்க பழைய சோறு மண் சட்டியில உட்காந்து சாப்பிட்ற அந்த கதையை நம்ம இப்ப பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. ஸோ வெல்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இப்ப இருக்கிற மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம அரசாங்கமும் இதை புரிஞ்சதுனாலதான் ஏற்கனவே சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தை இந்தியா முழுக்க கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய தீவிரமான முயற்சி எடுத்தனோட விளைவா அங்கிருந்து உருவான ஒரு நிறுவனம் தான் நம்ம ராகேஸ்வரி ஹெர்பல்ஸ். ஸோ நம்ம ராகேஸ்வரி ஹெர்பல்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான முன்னணி நிறுவனம். நீங்க டவுட் இருந்தா ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் ராகேஸ்வரி ஹெர்பல்ஸை பத்தி ஒரு விவரத்தை மட்டும் கேளுங்க. மொத்த தகவலையும் அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆரம்பத்துல நம்ம மேடம் சொன்ன மாதிரி எல்லா தகவலும் அங்க வந்துடும். ஸோ இந்த நிறுவனத்துடைய துவக்கம் அப்படிங்கிறது ஆயுர்வேத மருந்துகளால் ஆர்வமுள்ள ஒரு சின்ன குழுவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய எல்லா விதமான தரச்சான்றுகளும் பற்றி பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் நம்பக தன்மை கொண்ட ஒரு பெரிய ஆயுர்வேதிக் நிறுவனமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். இவங்க சாதாரணமா தமிழ்நாட்டுல ஈரோட்டுல 2019 தொடங்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனம். 2024 நேரடி வர்த்தகத்துக்குள்ள வந்தாங்க. இவங்களோட மதர் கம்பெனி பேரு லாவெண்டர் மேஜிக் ஹெர்ப்ஸ். ஸோ இப்போ இவங்ககிட்ட 300க்கும் மேற்பட்ட பொருட்கள் எல்லாமே சொந்த தயாரிப்பு. ISO 9000 2008 சர்டிபிகேட் மட்டும் இல்லாம ஹலால், கோசர், QCL, GMP உள்ளிட்ட அனைத்து விதமான உணவு தர சான்றிதழ் சர்டிபிகேட் பெற்ற ஒரு நிறுவனம். எல்லாத்தையும் தாண்டி இந்த துறையில ஏற்கனவே 15 ஆண்டு காலத்துக்கு மேல நல்ல மேலாண்மை கொண்ட அனுபவம் கொண்ட ஒரு நிபுணர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து விதமான தர சான்றிதழ்களும் பெற்ற தயாரிப்புகள், ISO, GMP, வன்பொருள் சோதனை, பசுமை, நேச்சுரல் எல்லா விதமான சர்டிபிகேட்டும் வாங்கி முறையாக மத்திய மாநில அரசனுடைய அனைத்து விதமான தரச்சான்றுகளும் பெற்று நம்ம செயல்படக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நிறுவனத்துடைய ஒரு வாய்ப்பு. எல்லாத்தையும் தாண்டி தரம், அப்புறம் குறைந்த விலை. தரம் அப்படிங்க பாக்குறப்போ இயற்கை எண்ணெய் எப்படி நமக்கு கொடுக்குறாங்களோ அதுல எந்த விதமான பாகுபாடும் எதையும் சமரசம் செய்யாம நேச்சுரலா நம்ம கொடுக்குற மாதிரி அப்படியே நேரடியா வந்து அந்த பொருளை எந்த கலப்படமும் இல்லாம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி ஏழை எளிய பாமர மக்களுக்கு கூட எளிமையான விலையில வாங்கி பயன்படுத்தக்கூடிய விலையில இந்த பொருளுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இது எல்லாம் தாண்டி இந்த பொருளை கலப்பணிக்கு கொண்டு போய், கலப்பணி அப்படிங்கிற அந்த கலப்பணிக்காக தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கலப்பணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க இந்த பிசினஸ் மேன் அப்படிங்கிற அந்த ரேட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ கலப்பணி ஆற்றவர்களுக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே 100% லாப பங்கீடு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம். நம்ம நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட் ஆல்ரெடி 4 நாடுகள்ல நமக்கு பரவலா போயிட்டு இருக்குது. ஏற்கனவே 5000க்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் களத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம். இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த இயற்கைக்கோ, சமூகத்துக்கோ, சட்டத்துக்கோ, மக்களுக்கோ எந்த விதத்திலும் தீங்கிழைக்காமல் அனைவருக்கும் நன்மை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருட்களை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். எல்லாம் ஓகே சார், நான் என்ன பண்ணும், எனக்கு என்ன பண்ண, எனக்கு என்ன கிடைக்கும், நான் வந்து பிசினஸ் பண்ணலான்னு வந்தேன், எது சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, பேசினேன், வந்திருக்கேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்கிரீன். ஸோ ரீட்டைல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு 100% ரீட்டைல் இன்கம் தரக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் இன்னைக்கு ராகேஸ்வரி ஹெர்பல்ஸ் மட்டும்தான் இந்த துறையில. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 3000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு ப்ராடக்டை, ஒரு ப்ராடக்டோ அல்லது நீங்க கலந்து 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறப்போ அதே மதிப்புள்ள இன்னொரு பிளஸ் பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 6000 மதிப்பு கொண்ட பொருள் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதுக்கும்
நீங்க ராக்கியோட எந்த கிளையில் இன்னைக்கு நம்ம வந்து நம்பியூர்ல நம்முடைய ஆபீஸ் இருக்கு, அது போக ஈரோடு, அது போக சென்னை, அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய பெருந்துறை, இன்னும் அப்கமிங் ஆஃபீஸா சேலம், திருச்சி உள்ளிட்ட எல்லா இடங்கள்லயும் எந்த ஆஃபீஸ்ல நீங்க போய் வாங்கினாலும் 1000 ரூபாய்க்கு நீங்க நிறுவனத்தோட எந்த கிளையில எந்த பொருளை வாங்கினாலும் உங்களுக்கு 2000 அமைப்புள்ள பொருள் கிடைக்கும். ஸோ ரீட்டைல் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3000க்கு இது நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறதா இருந்தா அது அதே மதிப்புல இன்னொரு பொருள் உங்களுக்கு கிஃப்டா கிடைக்கும். அந்த பொருள் மட்டும் இல்ல, நிறுவனத்தில் இருக்கிற எந்த பொருளை வாங்கினாலும் உங்களுக்கு எப்பவுமே 1+1 அப்படிங்கிற ஆஃபர் வாழ்நாள் முழுவதும் யாருக்கு களப்பணி ஆற்றுபவர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து உங்களுக்கு புரியலன்னா ஒரு ஸ்கிரீன் ஷேரோட பார்க்கலாம். ரீட்டைல் ப்ராஃபிட் 100% சொல்லியிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றப்போ ஒரு 3000க்கு நீங்க இந்த நிறுவனத்துக்குள்ள உங்களுக்கு விருப்பமான பொருட்களை தேர்வு பட்டியலை நீங்களே கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளுடைய எம்ஆர்பி மதிப்பு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். ஓகேலா? அந்த பொருளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறுவனத்துடைய தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பின்கோட்லயும் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் நம்முடைய அலுவலகம் இந்த 2028 இறுதிக்குள்ள முழுமையா நம்ம எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கிளை வந்துடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 5-6 கிளையோட செயல்பட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல எந்த கிளையில நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு இந்த ரேட்ல கிடைக்கும். ஓகே, உங்க வீட்டிலே நீங்க ஆரம்பிக்கலாம், உங்க பேர்ல நீங்க தொடங்கிக்கலாம். நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அவ்வளவு லாபம். பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற அந்த லைஃப் டைம் ஆஃபர் அப்படிங்கிறது இந்த களப்பணியாளர்களுக்கு மட்டும்தான், இந்த பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான். சார் இது எப்படி சார் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் தான் இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்கிரீன். கொஞ்சம் நான் வந்து உதாரணத்துக்காக சொல்றேன். இது நோயாளிகளுக்கான விஷயம் மட்டும் இல்ல, நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமான விஷயம். ஓகேங்களா? மூட்டு அப்படிங்கிறது மனுஷன் எல்லாருக்கும் இருக்கு. சுகர் அப்படிங்கிறது யாருக்கு வேணா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிசிஓடி, ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ இல்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கோ மொத்தத்துல நீங்க ஒரு 2 ஜாயிண்ட் பெயின், 2 சுகர் பேஷண்ட், 2 பிசிஓடி, 2 ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி மக்களுக்கு நீங்க இந்த நிறுவனத்துடைய ஏதோ ஒரு காம்போ நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அதோடைய மதிப்பு வந்து எம்ஆர்பியில ஒரு 17,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல சரிபாதி அமௌண்ட் 50% பில் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராஃபிட் 8,500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 8 பேருக்கு நீங்க இந்த பொருளை பரிந்துரை செஞ்சீங்கன்னா 8,500 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்கும். இந்த விஷயத்துல கிட்டத்தட்ட இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற இந்த ஒரு விஷயத்த மட்டும் பயன்படுத்தி இந்த மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய பல பேர் ஒரு மாதம் 1 லட்சம் வாங்குறவங்க இருக்காங்க, 10,000, 20,000, 30,000, 50,000 வாங்குறவங்க பல பேர் இந்த மீட்டிங்குள்ளே இருக்காங்க. பாத்துக்கோங்க. சோ அப்போ இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே நீங்க பொருளாதார ரீதியா சுதந்திராடினா உங்க தெருவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் ஆரம்பிச்சு உலக கோடீஸ்வரர் வரைக்கும் அவங்க எல்லாம் ஏன் கோடீஸ்வரர் ஆனாங்கன்னா அவங்க மற்றவங்களோட வேலை நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் கூட அடுத்த லெவலுக்கு போகணும்னா இந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டை நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இதே மாதிரி தொழில் முனைவர் ஆசை கொண்ட தொழில் முனைவராக ஆகக்கூடிய அந்த விருப்பமும் வேட்கையும் கொண்ட சமூக சேவை அந்த எண்ணத்தோட அடிப்படையில கொண்ட மக்களுக்கு நீங்க இந்த வாய்ப்பை யாரு இன்னைக்கு இந்த மீட்டிங்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிட்டு எப்படி இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ அப்படி நீங்களும் கூட சில பேருக்கு கொடுக்க தொடங்கினீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்தது இப்போ ஒரு வருமானம் ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரே ஒரு வருமானம். அதே மாதிரி இன்னொரு 10 விதமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 10 வருமானமும் வேற லெவல்ல இருக்கும். அது உங்களுடைய அடுத்த 5 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ரீட்டைல் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் பாத்ஃபைண்டர் போனஸ், ட்ரைனிங் போனஸ், டீம் போனஸ், லீடர் போனஸ், மென்டார் போனஸ், ராயல் போனஸ், அனிவர்சரி போனஸ், டைமண்ட் போனஸ், இன்சென்டிவ் அண்ட் ரெகக்னிஷன் சொல்லிட்டு அடுத்த ஒரு 10 விதமான வருமான வாய்ப்புகள் இருக்கு. உண்மையாலுமே நம்ம விஸ்டம் ஆயுர்வேதா மாடர்ன் சயின்ஸ் டெக்னாலஜில எந்த விதமான ஹெவி மெட்டல்ஸோ பெஸ்டிசைடோ ஸ்டெராய்டோ பயன்படுத்தாம நேச்சுரலா பாதுகாப்பா சுத்தமா பயனுள்ள வகையில உணரும்படியான நல்ல பொருட்களை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு. ஒய் வெல்னஸ் அப்படிங்கிற ஒய் ராக்கி அப்படின்னு கேட்கிறப்போ நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி பல கம்பெனிகள் இருக்கு சார், நான் ஏன் ராக்கி நிறுவனத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான மிக முக்கியமான பதில் என்னன்னா இந்த மேனேஜ்மெண்ட் சாதாரண எளிய மக்கள் பின்புலத்திலிருந்து வந்த ஒரு மேனேஜ்மெண்ட். இந்த இண்டஸ்ட்ரி அதை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டோம். இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கே நான் விட்டேன். ஒருவேளை இப்பயும் கூட உங்களுக்கு டவுட் இருந்தா இன்னைக்கு நீங்க யோசிச்சுக்கோங்க. நீட் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரச்சனை யோசிச்சு பார்த்துங்க, அது எவ்வளவு பேருக்கு வந்து மனசுல இருந்திருக்கும். ஸோ அதை எடுத்து தாண்டி ப்ராடக்ட், மார்க்கெட்டிங் பிளான், 100% லாப பங்கீடு, சர்வீஸ்,
ட்ரைனிங் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாமே நம்பர் ஒன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஓன் ஆன்லைன் பிஸ்னஸ், இது உங்க வீட்டில இருந்தே நீங்களே எந்த வித வாடகையும் கொடுக்காம உங்களுடைய ஸ்பேர் டைம்ல ஃப்ரீ டைம்ல உட்காந்து ஈஸியா பேமெண்ட் பண்ணி பேன் இண்டியா முழுக்க டெலிவரி பண்ணி கஸ்டமர் கேர் சப்போர்ட், ட்ரைனிங் சப்போர்ட். ட்ரைனிங்னா சாதாரண ட்ரைனிங் இல்லை, அது வந்து சமகாலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கான எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுத்து அற்புதமா உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிறைவான ஒரு தொழில் அப்படின்றது, போட்டி இல்லாம பொறாமை இல்லாம முன்பின்ன தெரியாத நபர்கள் கூட நம்ம கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி நிச்சயமா லாபம் மட்டுமே வரக்கூடிய நஷ்டமே இல்லாத ஒரு அற்புதமான தொழில் வாய்ப்பை தான் உங்க முன்னாடி இப்ப பிரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பொறுமையா நீங்களும் கூட, நான் நினைச்ச விட கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு மீட்டிங், ஸோ மன்னிச்சுக்கணும். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. நிச்சயமா இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்ட உங்க எல்லாருடைய ஃபீட்பேக்கும், இப்போ இந்த மீட்டிங்ல ஆல்ரெடி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாரெல்லாம் எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஃபீட்பேக்கும் கூட நம்ம கேட்டதுக்கு அப்புறம் இந்த மீட்டிங்கை நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல். ஹேண்ட் அவுட் டு அட்மின் டீம். நீங்க யாருக்காவது புதிய நபர்களுக்கு வாய்ப்பு ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிறப்பு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டாப் லீடர்ஸ்க்கு யாருக்காவது ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இந்த மீட்டிங்கை உங்க ஸ்டைல்லேயே முடிச்சு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ.